ஒரு லெவலேசம் நான் அனுபவிச்சிருக்கேன், முழுக்க இல்லை லெவலேசம். பண்டரிபுரம் ஒரு தினம் போனபோது சுவாமிக்கு போகிறதுக்கு முன்னாடி சொன்னார் ஒருத்தர், மகா அபிஷேகம்னு ஒன்று இருக்குது, அப்போது 3000 ரூபா கட்டினா சுவாமியோட திருமேனியை தொட்டு நம்மளே அபிஷேகம் பண்ணலான்னார். 3000 ரூபாயா? 3 பக்கத்தில் 3 சைஃபர் இருக்கே, நான் எங்கே போவேன் அப்படின்னு நான் பயந்து போயிட்டேன். ஆசை மட்டும் உண்டு, எங்கே போகிறது? பாண்டரங்கிட்டே வேண்டினேன், பண்டரிபுரம் வரப்போகிறேன், இப்படி ஒரு பாக்கியம் கிடைக்குமானால். இன்னொரு பக்தர் சொன்னார், இல்லை 3000 இருந்தால் கூட பண்ண முடியாதுன்னார். என்னென்ன முன்னாடியே அதுக்கு அப்ளை பண்ணியிருக்கணும், சடார்னு கொடுக்க மாட்டான்னா. சரி போச்சு போன்னு விட்டுட்டேன். ஊருக்கு கிளம்புறத ஒருத்தர் வந்தார், பண்டரிபுரம் போறேன்னு கேள்விப்பட்டேன், சுவாமிக்கு போடுறதுக்கு இல்லை உங்களுக்கு செலவுக்கு வச்சுக்கோங்கன்னு ஒரு 3000 ரூபா கொடுத்துட்டு போனார். கரெக்டாக அப்புறம் 3000 வந்துடுத்தே, ஆனால் இப்போ அதுக்கு மேலே ரூல்லாம் சொல்கிறாளேன்னு நினச்சிட்டேன். அப்புறம் பண்டரிபுரம் போய் இறங்கியாச்சு. விசாரிச்சா எல்லாரும் அதே மாதிரி தான் சொன்னேன், அப்படிலாம் திடீர்னெல்லாம் பண்ணிட முடியாதுன்னுட்டான். நான் ஒரு பஜனை மேளாக்காக தான் போயிருந்தேன், அதுக்காக வாசலில் உட்காண்டிருந்தேன். யாரோ ஒரு ஆசாமி எங்கேருந்து வந்தான், மகா பூஜை பண்ணணுமான்னு கேட்டான். கேட்டவன் சாதாரணமாக இருந்தால் சரின்னு கூட சொல்லியிருப்பேன், அவன் ஏதோ ஒரு ஆனந்த லகரியில் இருக்கான். அவன் வந்து பூஜை பண்ணணுமான்னு இவன் வார்த்தையெல்லாம் எப்படி நம்புறது யாருன்னே தெரியாது. ஆமான்னு சொன்னேன். பணம் கணம் கேட்டால் கொடுக்கப்படாதுன்னு நானே என்னை ஜாக்கிரப்படுத்தினேன். கார்த்தால 5 மணிக்கு குளிச்சுட்டு நாம்தேவ் பாயிரிக்கு வந்துருன்ட்டு போயிட்டான், காசு கேட்கல. அதை 1-2 பேர்கிட்ட பகிர்ந்துட்டேன், நீங்கள் வேணால் போயிட்டு வாங்கோ, அதனால் ஒன்றும் தப்பு இல்லை, ஆனால் நிச்சயமாக முடியாதுன்னு விட்டா எல்லாரும். சரி எதுக்கு நம்ம அப்படி நெகட்டிவாக நினைப்பானே, பெசிமிஸ்டிக்காக நினைக்கக்கூடாது. குளிச்சு விட்டு கார்த்தால 2 பேருக்கு போயிட்டோம், குழந்தைகள்லாம் அழிச்சுன்னு போயிட்டோம். 3000 எடுத்துண்டு இவன் காத்தால பிரஜையோடு இருப்பானோ என்னமோ யாருக்கு தெரியும். காத்தால அவன் நல்லா குளிச்சுட்டு படிச்சுன்னு வந்துட்டான். வந்துட்டு அழிச்சின்னு போயிட்டான். உள்ள ஒரு பெரிய தட்டு, நிறைய பூஜா திரவியங்கள், நிவேதன சாமான்கள் எல்லாம் கொடுத்தாங்க கையில். இங்கே உட்காருங்கன்னா கொஞ்சம் கழிச்சு கூட்டின்னு போகிறேன்னா உள்ளே கூட்டின்னு போயிட்டான் கர்ப்பகிரகத்துக்கு. கிட்டக்க பாண்டவனை பார்த்தவொடனே அழுக தாங்க முடியல. அங்க காந்தி மனோகராங்கிறார், நீலாமணி கட்டீக்கரா. மனசு அப்படியே ஆகர்ஷணம் பண்ற அழகுன்னா அந்த அழகை சொல்லி மாடுமோ? அவன் சொல்றான், நகை கையில் நகம் இருக்கா, கையை காட்டுன்னா. காமிச்ச நகம் இல்லை, நகம் இருந்திருந்தா உன்னை அபிஷேகம் பண்ண விட மாட்டேங்கிறான் பூஜை பண்றாள். இந்த ஆள் வந்து அங்கே ஒப்படைச்சிட்டு இவன் நகர்ந்துட்டான். அதுக்கப்புறம் கிட்டவான்னு கூப்பிட்டான். கையில் வாசனை திரவியத்தை இப்படி காட்டினா விட்டான். விட்டலோட உடம்புல தடவுன்னா நினைச்சு பார்க்க முடியல என்னால். அதை தடவும் பொழுது சத்தியமாக சொல்கிறேன், ஒரு அர்ச்சாவதார திருமேனியே இல்லை, ஒரு குழந்தை நின்றுட்டு இருக்கு, அந்த குழந்தை உடம்புல தான் நான் தடவினேன். அந்த தடவின கை வழியாக போதை ஏறித்து எனக்கு. இது யார் நம்புறாளோ நம்புங்க, 3 நாளைக்கு அந்த போதை எனக்கு இறங்கலை. அப்படி ஒரு இன்டாக்சிகேஷன். சுவாமிக்கு நம்மளே நம்ம கையால் அபிஷேகம் பண்ண முடிஞ்சது, நம்மளே நிவேதனம் பண்ண முடிஞ்சது. அவரோட பூணலை மாற்றின போது பழைய பூணலை நமக்கு போட்டு விட்டா, அவரோட மாலையை போட்டு விட்டா. வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம். அப்படி ஒருவேளை கனவா நனவான சந்தேகம் வராமல் இருக்கிறதுக்கு ஃபோட்டோவும் அவளே எடுத்து கையிலேயே கொடுத்துட்டான். இதை படிக்கும்போது நான் நினைச்சினேன், விட்டலனுடைய அந்த ஸ்ரீமூர்த்தியை தொட்டு பூஜை பண்றத நமக்கு இப்படி ஒரு பக்தி லெவலேசம் இல்லாத ஒரு மகா அசத்தான நமக்கு இப்படி ஒரு பாவம் வந்ததுன்னா, பிரபுவை தொட்டு பூஜை பண்றவாளுக்கு என்ன பாவம் வந்திருக்கும்? சாட்சாத் பகவானுடைய பிரத்யக்ஷ அவதாரம்.